தேவனுடைய வார்த்தைக்கு நேராக இப்போ ஜெபம் பண்ணோம். நல்ல தகப்பனே, தர்மையான வேலையில் நல்ல நீங்கள் பேசுங்கப்பா. உங்கள் வாக்குத்தத்தத்தை பேசுங்கப்பா. உங்கள் வசனத்தை பேசுங்க ஆண்டவரே. இந்த மாதம் நீங்கள் செய்ய போகிற நன்மையை பேசுங்க ஆண்டவர். இந்த மாதம் இல்லை, இந்த வருஷத்துலேயே நாங்கள் பெரிய பெரிய காரியங்களை பார்க்க போகிறோம். அதை நாங்கள் பார்க்கும்படியாக பேசுங்க. நான் இல்லை, பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் பேசுங்க. உங்களுடைய வாக்குத்தத்தங்களை நீங்கள் பேசி நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணி அவங்க வாழ்க்கையில் நடக்க வைங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆஸ்வதிக்கிறேன். உம்முடைய வார்த்தை புறப்பட்டு வரட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன் ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த மாத வாக்குத்தத்தமாக நாம் பேசி வந்த வார்த்தை 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனை நடைபெற்றது. அதில் பேசினோம். இந்த மாதம் கர்த்தர் உங்களை பிரமிப்பு உண்டாக செய்யத்தக்கதாக அற்புதங்களை செய்வார் என்று சொல்லி வார்த்தையை கொடுத்தேன். ஆமென். பிரமித்து போகத்தக்கதாக, ஆச்சரியப்படத்தக்கதாக, அதிசயப்பட்டு உங்கள் இருதயம் பூரித்து போகத்தக்கதாக ஒரு பிரமிப்பை உங்களுக்கு செய்ய போகிறார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. விசுவாசிங்க. இங்க பேசும் பொழுதே இந்த வார்த்தை எனக்கு தான் வருதுன்னு அப்படி எடுத்துக்கணும். சொல்லுங்க. கிருபை இங்கிருந்து பேசிக்கிட்டே இருக்குது. விசுவாசம் ரிசீவ் பண்ணணும். ரிசீவ் பண்ணாதான் கிடைக்கும். ஒரு கனெக்ஷன் இல்லைன்னு வச்சிங்களேன், எங்கள் மெசேஜுக்கும் உங்களுக்கும் அது உங்களுக்கு பலிக்காது. ஒரு கனெக்ஷன் இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், அது உங்களுக்கு வந்து சேரும். சொல்றது புரியுதுங்களா இல்லையா? ஆமாம். வால்வு மாதிரி இங்கேருந்து தண்ணி மோட்டர் போட்டோடனே சல்லுன்னு வருது. நீ வால்வை க்ளோஸ் பண்ணி வச்சுன்னா உனக்கு தண்ணி பாயாது. வேற எங்கே தண்ணி போகும், எங்கே போகணுமோ அங்கே போகும். ஆனால் வால்வை திறந்து வச்சுன்னா தண்ணி என்ன பண்ணும்? உங்களுக்கு வால்வு தான் இதயம். அதை திறந்து வைக்கணும். திறந்து வச்சா தண்ணி அப்படியே சலசலன்னு உங்களுக்கு பாய்ச்சிக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. நீங்கள் பிரமித்து போகத்தக்கதாக பெரிய அற்புதங்களை தேவன் இந்த மாதத்திலே, இந்த வருடத்திலே உங்கள் வாழ்க்கையில செய்வார் என்று தேவன் சொல்லுகிறார். ஆமென். பிரமிப்புனா சாதாரணமா இல்லை. நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். எப்படி நடந்துச்சு இது அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. எப்படி இந்த காரியம் நடந்துச்சு? இவ்வளவு நாள் நடக்கலையே, இந்த வாட்டி நடந்துச்சே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிரமித்து போகத்தக்கதாக தேவன் ஒரு மிகப்பெரிய காரியத்தை இந்த மாதமே உங்களுக்கு செய்வாராக. அல்லேலூயா. நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு காரியத்தை செய்வாராக. நீங்கள் காத்து கொண்டிருக்கிற ஒரு காரியத்தை செய்வாராக. நீங்கள் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு மிகப்பெரிய அற்புதங்கள் உங்கள் கரங்களிலே சேரப்போகிறது. ஆமென். சில சொத்துக்கள் உங்கள் கைகளில் சேரப்போகிறது. சில ஐஸ்வர்யம் உங்கள் கரங்களில் சேரப்போகிறது. சில நன்மைகள் உங்கள் குடும்பத்தில் நடக்க போகிறது. சில தடைகள் உங்கள் வாழ்க்கையில் விலகப் போகிறது. அதை பார்த்து நீங்கள் பிரமித்து போவீர்கள். பிரமிக்க வைப்பார் ஆண்டவர். ஆமென். இன்னைக்கு காலையில் கூட வாக்கிங் போனேன். போகும்போது பார்த்தா அந்த சர்வீஸ் ரோட்டில் வாக்கிங் போனேன். நேற்றுலாம் வாக்கிங் போனேன், ரோடு நார்மலாக இருந்துச்சு. இன்னைக்கு வாக்கிங் போயிட்டு வரேன், புது ரோட பட்டன் போட்டான். நைட்டா என்ன அவ்வளோ ஹைட்டா, இவ்வளோ பெருசா பார்த்தா நல்ல மேடா போட்டிருக்கான். ஒரே இரவில் இப்படி ஒரு ரோடை நல்லா பல போட்டு வைக்க முடியும்னா, ஒரே இரவில் நானும் உனக்கு அற்புதம் செய்ய முடியும்ட்டு அப்படியே பேசிட்டு போறேங்க. எனக்குள்ள ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? ஒரு ஓவர் நைட்ல ஒரு ரோடு, அந்த சர்வீஸ் ரோடு ஃபுல்லா போட்டு முடிச்சுன்னா ஒரு 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 எதாவது சொல்றது, டோல்கேட் காரன். நம்ம ஆண்டவர் ஓவர் நைட்ல ஏன் உன்னை உயர்த்த முடியாது? ஒரு நைட்ல உனக்கு ஏன் அற்புதம் செய்ய முடியாது? ஆமென். அப்படி பிரமிக்க வைக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிப்போம் என்ன நடக்கிறது என்று சொல்லி. அப்பொழுது அந்த படவுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனோடதாய் இருந்தது. 2ல இருந்தே வாசிங்களா தயவாய். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படவுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டிறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படவுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாய் இருந்தது. அது கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்களை வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். ஆமென். அல்லேலூயா. அவருடைய வார்த்தையின்படி நான் இந்த மாதம் நம்பி செய்கிறேன் என்று நீங்கள் செய்யுங்கள். உங்களுக்கு அற்புதம் நடக்க போகுது, பிரமிப்பு நடக்க போகிறது. அல்லேலூயா. இது வரலும் ஒருவேளை வார்த்தையை தான் நம்பினையான்லாம். ஆனா இன்னைக்கு சொல்றேன், இது வரலும் எவ்வளோங்க சொந்த பிரயாசத்துல, சொந்த முயற்சியில எவ்வளவு நம்பி இருக்கலாம். ஆனா இன்னைக்கு சொல்றார் ஆண்டவர், ஆகிலும் அவருடைய வார்த்தையின்படி வலையை போடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். பாருங்க, முதலாவதாக என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, 2ஆம் வசனம் பார்க்கும்போது, கடற்கரையில் 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள்.
நைட்டு நேரத்தில் அவங்க மீன் பிடிக்க போயிருக்கிறாங்க. போயிட்டு வந்தா அங்கே ஒரு மீன் கூட கிடைக்கல. மிகப்பெரிய தோல்வி, மிகப்பெரிய நஷ்டம், வெறும் வலிகளும் அந்த இரவிலே தூக்கம் இல்லாமல் கஷ்டத்தை மாத்திரமே அவர்கள் அனுபவித்தார்கள் போயிட்டு வந்துட்டு. இந்த மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கை கூட சம்டைம்ல தோல்விகளாக இருக்கலாம். தரித்திரம் ஒன்று கூட ஒரு மீன் கூட மாட்டல, ஒரு ஆசீர்வாதம் கூட இல்லை, ஒரு நன்மை கூட இல்லை, என் வாழ்க்கையில் அவரை நம்பி இருக்கிறோம் ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேள்விகளை கேட்கலாம். இவர்கள் வந்து மிகுந்த வியாகுலத்தோடு ஒரு மீன் கூட அகப்படலை, இன்னைக்கு பெரிய நஷ்டம், இன்னைக்கு லாபமே இல்லை, இன்னைக்கு வீட்டுக்கு என்ன கொண்டு போவேன், வீட்டுக்கு கொண்டு போய் என்னத்தை என் மனைவி கிட்ட கொடுப்பேன், என்னத்தை நான் செய்ய போறேன் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு புலம்பலோட, அவங்களுக்குள்ள ஒரு கேள்வியோட, அவங்களுக்குள்ள ஒரு வியாகுலத்தோட என்ன பண்ணிட்டு இருக்காங்க, மீன் வலையை அலசி என்ன பண்ணுவாங்க, அலையை வலசி காய போட்டு நாளைக்கு போகலான்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நம்முடைய வாழ்க்கையில் கூட சில காரியங்கள் முடிந்தது என்று நாம் நினைப்போம். சில காரியங்கள் இதற்கு மேலே நமக்கு வரப்போகிறது இல்லைன்னு நம்ம நினைப்போம். இதுக்கு மேலே நமக்கு ஒரு ஆசீர்வாதம் வருமா, இதுக்கு மேலாம் நம்ம வாழ முடியாதுன்னு நம்ம நினைப்போம். இதுக்கு மேலாம் நம்மளால பரிசுத்தமாக வாழ முடியாதுன்னு நம்ம நினைப்போம். இதுக்கு மேலாம் இந்த விஷயம் நடக்குமா அப்படின்னு கேள்வி இருக்கும். நான் சொல்றேன், எதுக்கு மேலே இதுக்கு மேலாம் யோசிக்காதீங்க. நம்ம தேவன் நினைச்சா உலர்ந்த எலும்பையே உயிர் கொடுத்து வாழ வைக்க முடியும் தேவனால். அல்லேலூயா. நீங்க முடிவு பண்ணக்கூடாது நடக்குமா நடக்காதான்ட்டு, அவர் முடிவு பண்ணிவார் உங்க வாழ்க்கையில எது நடக்கணும் எது நடக்கக்கூடாதுன்ட்டு. ஆமென். உன் நினைவுகள் அவர் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் அவருடைய வழிகள் அல்ல. அவர் நினைத்தபடியே நடக்கும், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். நீ முடிவு பண்ணிட்டு இருக்க என்னன்ட்டு, முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான். இதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது, இதுக்கு மேலே நம்மளால எங்கேயும் போக முடியாது அப்படின்ட்டு, இதுக்கு மேலே நம்மளால எழுப்பி பிரகாசிக்க முடியாது, இதுக்கு மேலே கல்யாணம் நடக்காது, இதுக்கு மேலே குழந்தை பிறக்காது, இதுக்கு மேலே. நான் சொல்கிறேன், உங்கள் நினைவு மாதிரி அவரை நினைக்காதீங்க. நம்முடைய தேவன் அவ்வளோ மட்டமான குறைவுள்ள தேவன் அல்ல. அவர் எல் ஷடாய், சர்வ வல்ல தேவன். அவர் எந்த நிலையிலும் எதையும் சரிப்படுத்த அவரால் முடியும். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் சகல அதிகாரமும் படைத்த சர்வ வல்ல தேவன் இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை நீங்கள் முதல்ல நீங்க ஆராதிக்கிற தேவன் எவ்வளவு பெரியவர்னு அறிகிற அறிவு உங்களுக்கு வேணும். ஆமென். இவங்க வலையை அலசிக்கிட்டு இருக்காங்க, வலையை அலசிக்கிட்டு அவங்க பாருங்க. அப்ப ஏசு அந்த பக்கமா வராரு. என்னப்பா அப்படின்னு கேட்டு இருக்காரு. கேட்கும் பொழுது அப்படியே பேசிட்டு இருக்காங்க. சும்மா பேசும்போது அவர் வந்து அவங்க என்ன சொல்றாங்க அந்த இடத்துல, இயேசு ஒரே ஒரு கேள்வி கேட்கிறாரு. 3வது, அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அந்த படகுகளில் ஒன்றில் சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில அவர் ஏறி இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. படகு என்பது வாழ்க்கை. உங்கள் படகு முழுகாது, உங்கள் படகு நிரம்பும், உங்கள் படகு சேதமாகாது. ஏனென்றால் உங்கள் படகுல ஏறினவர் இயேசு கிறிஸ்து. நீங்கள் ஏற்றவில்லை, அவராக வந்து அந்த படகுகளில் ஒன்றில் அவராக வந்து ஏறினார். சொல்லுங்க, நீங்க ஏறல, அவரே வந்து ஏறிட்டாரு. சீமோன் பேதுருடைய படகுல போயிட்டு வாங்க வாங்க அவன் கூப்பிடல, அவரே போனாரு. பேதுரு படகு எனக்கு தேவை சொல்லிட்டு அவரே போய் ஏறிட்டாரு. அது போலதான் இன்னைக்கு நாம ரட்சிக்கப்பட்டதும் கூட, நாம போய் வாங்க வாங்கன்னு கூப்பிடல, அவரே பார்த்தாரு, இவன் எனக்கு வேணும், இவ எனக்கு வேணும், இவள் என்னுடையவள், இவள் நேசகுமாரத்தி, இவங்க அப்படிதான் செலக்ட் பண்ணி என்ன பண்றார், ஆண்டவன் நம்மளை ரட்சித்திருக்கிறார். இதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். ஏனோ தோனா ரட்சிக்கப்பட்டோம், கூட்டத்தோட கும்பலா வந்துட்டோம் நினைக்காதீங்க. நீங்கள் ஒவ்வொருவரும் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். ஒவ்வொன்றையும் செலக்ட் பண்ணி தான் செய்கிறார் ஆண்டவர். ஒவ்வொன்றையும் நல்ல தெரிந்தெடுக்கப்பட்ட முத்துக்களை போல உங்களை அழைத்திருக்கிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது. அதனால்தான் நான் சொன்ன விலையேற பெற்றவர்கள் என்று நான் சொன்னேன். அவர் கரெக்டா பேதுருடைய படகை என்ன பண்றாரு, போயிட்டு ஏறுறாரு. அது சீமோனுடையதாக இருந்தது. அந்த படகு என்பதுதான் நம்முடைய வாழ்க்கை. அப்படித்தான் சீமோனுடைய படகை தெரிந்து கொண்டு ஏறினது போல உங்கள் வாழ்க்கை என்னும் படகுல உங்கள் சரீரத்துக்குள்ளாக அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். எதற்காக என்று சொன்னால், உங்களை வாழ வைப்பதற்காக, உங்களை ஆசீர்வதிப்பதற்காக, உங்களை பிரமிக்க செய்யத்தக்கதாக அவர் செய்யும்படியாக அவர் உங்கள் படகிலே உங்கள் வாழ்க்கையில வந்திருக்கிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஐயா, நடக்கிறதெல்லாம் பார்த்தா ஒண்ணுமே இல்லையா, நீங்க சொல்றது நல்லா தான் இருக்கு கேட்கறதுக்கு, ஆனா நடக்கிற சம்பவங்களுக்கும் நீங்க சொல்றதுக்கும் சம்பந்தமே இல்லையா. சம்பந்தம் இருக்கு, சம்பந்தம் இருக்கு. அந்த போட்ல ஏறின உடனே அவர் பண்ண வேலை என்ன தெரியுமா, கொஞ்சம் உள்ள கூட்டிட்டு போங்க அப்படின்னாரு. சற்றே தள்ளு போடும்படியா அவனை கேட்டுக்கொண்டார்கள். அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். சொல்லுங்க, ஜனங்களை உட்கார்ந்து என்ன பண்ணாரு, தேவனுடைய வசனங்கள் உங்கள் வாழ்க்கையில அந்த படகுல ஏறி அவர்
பேசி கொண்டிருந்தார். அதுபோல அந்த படகுல ஏறின உடனே அவர் பேசினதை பேதுரு கேட்டான், ஜனங்கள் கேட்டார்கள். அவர்களுக்குள்ள விசுவாசம் உண்டானது, அவர்களுக்குள்ள நம்பிக்கை உண்டானது, அவர்களுக்குள்ள ஒரு உற்சாகம் உண்டானது. அதுபோலதான் இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கைக்குள்ள வரும் பொழுது அவர் பேசுவார். இங்கிருந்து வசனத்துல பேசுவார், உங்களோடு பேசுவார். பேசும் பொழுது அந்த வசனத்தை விசுவாசிக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கை என்னும் படகுல ஏறிவிட்டார். உங்கள் சரீரமாகிய படகுக்குள்ள இருக்கிறார். உங்கள் குடும்பத்துக்குள்ள அவர் இருக்கிறார். உங்கள் படகுக்குள்ளாக தான் இருக்கிறார். அவர் பேசுகிற சத்தத்தை நீ கேட்க வேண்டும். அவர் பேசுகிற சத்தம் உனக்கு ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அந்த சத்தம் உனக்கு விசுவாசத்தை உண்டாக்கும், நம்பிக்கையை உண்டாக்கும், மிகப்பெரிய உற்சாகத்தை உனக்கு கொண்டு வரும். ஆமென். இப்படிதான் அங்க சின்ன படகை யூஸ் பண்ண கொடுத்துட்டாரு. பேதுரு என்ன பண்ணாரு, சரி யூஸ் பண்ணுங்க அப்படின்னு யூஸ் பண்ணி கொடுத்தாரு. பேசி முடிச்சிட்ட பிறகு நல்லா புரிஞ்சுங்க, வெறும் பேச்சு மட்டும் அவர்கிட்ட கிடையாது. சொல்லுங்க, தேவனுடைய ராஜ்யம் பேச்சில அல்ல, பலத்தில். சொல்லுங்க. சில பேர் வாய்ச்சவடா மட்டும் பேசுவாங்க, ஆனா என்னது ஒன்றும் வேலைக்கு ஆகாது. ஆண்டவர் அப்படி கிடையாதுங்க. வெறும் வார்த்தையை மட்டும் சொல்லிக்கிட்டு, உனக்கு வாக்குத்தத்தை மட்டும் அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டு, வார்த்தையை மட்டும் எங்கிருந்து பேசிக்கிட்டு அதை செய்யாம இயலாமை போகிற தேவன் அல்ல. அவர் என்ன சொன்னாரோ அதன்படி அவர் செய்வார். ஹல்லேலூயா. சாராளுக்கு தாம் சொன்ன உரைத்தபடியே கடாட்சித்தார். தாம் சொன்னபடியே அவளுக்கு செய்தருளினார். ஆபிரகாமுக்கு சொன்னபடியே செய்தருளினார். எல்லாருக்குமே தான் சொன்னதை அப்படியே செஞ்சு முடிச்சார். அதெல்லாம் நடக்குமான்னு யோசித்தாங்க, ஆனா அது எல்லாமே நடந்தது. அதே போல உனக்கும் அவர் என்ன சொன்னாரோ அது உனக்கு நடந்தே தீரும். ஆமென் சொல்லுங்க. அவர் சொன்னபடியே நடக்குங்க உங்க வாழ்க்கையில. இவர் போதகம் பண்ணி முடித்த உடனே சரி ஓகே என் வேலை முடிஞ்சிச்சு, நான் போயிட்டு வரேன் பாய் அப்படி சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு போல 4ஆம் வசனம் போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு பாருங்க. அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். பாத்தீங்களா, இவன் தேவனுக்கு உதவி செய்யல, ஏதோ படகு கொடுத்துட்டான் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். தேவன் தான் இவனுக்கு உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்க ஏதோ தேவனுக்கு வாழ்க்கை கொடுத்த மாதிரி நானும் கிறிஸ்தவன் ஆயிட்டேயா, உங்க பக்கத்துல அப்படியே வந்துட்டேயா, என்ன பேசிக்கிட்டு இருக்க, அவர் தான் ஏன் ஒன்று எழுதிருக்கிறாரு. சில பேர் இதுல ஒரு பெருமை, நானும் கிறிஸ்தவன் ஆயிட்டேன், நானும் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், நானும் இதை பண்ணிட்டேன். என்ன உனக்கு நீ வாழ்க்கை இல்லை, அவர் தான் உனக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கிறார். சொல்லுங்க. அவர் நமக்கு போட்ட பிச்சை தாங்க ரட்சிப்பு. அவர் நமக்கு போட்ட பிச்சை ரட்சிப்பு. இப்போ நீங்க கவனிக்கலனாலும் பரலோகம் போகும்போது உங்களுக்கு தெரியும், இவ்வளோ பெரிய இது எனக்கா இத்தனை கிருப அப்படின்னு எங்க போய் பாடுவீங்க? அது நான் இங்கேயே பாடுன்னு சொல்றேன். விசுவாச கண்ணில் பார்த்தீங்கன்னா இங்கேயே உனக்கு தெரியணும் அங்க என்ன எனக்காக இருக்குதுன்ட்டு. சரியா? அப்படி நீங்க அங்க சொல்ல போறீங்க. ஆண்டவர் அந்த படகுல ஏறினாரு, பிரசங்கம் பண்ணாரு, பிரசங்கம் பண்ணிட்டு போயில்ல. இப்ப நீங்க என்ன பண்ணுங்க, போட்டை கொண்டு போயிட்டு ஆழத்துல கொண்டு போய் தள்ளி போயிட்டு வலைய போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாரு. யோசிச்சு பாருங்க, நீங்க அந்த சுச்சுவேஷன்ல அந்த இடத்துல இருந்தா நீங்க வலைய போடுவீங்களா? தைரியமா போயிட்டு நைட்டு ஃபுல்லா போயிட்டு மாங்குன்னு தண்டு வலிச்சுட்டு ஐலேசான்ட்டு நல்ல தண்டு வலிச்சுட்டு வந்து வலையெல்லாம் அலசிட்டு உட்காந்துருக்காங்க. ஏற்கனவே டயர்டா இருக்காங்க. டயர்டா இருக்குமா இருக்காதா? என்னங்க டயர்டா இருக்காதா? அந்த டைம்ல திரும்ப நீ ஆழத்தை கொண்டு போன்னு சொன்னா நீங்க போவீங்களா? நீங்க ஒரு மீனவன், மீன் தெரியும், மீன் எப்போ வரும்னு தெரியும், கடலை பத்தி தெரியும், கடலோட ஆழம் தெரியும், கடலை பத்தி நல்லா பல வருஷங்களா கிட்டத்தட்ட 30 வருஷமா பேதுருக்கு தெரியாத விஷயமே கிடையாது. எல்லாமே அந்த கடலை பத்தி தெரியும். அப்படி இருக்கும் பொழுது நீங்க வலைய போட்டை கொண்டு போய் நடுக்கடல்ல போடுங்க, கொஞ்சம் ஆழமா போலாம் வாங்கப்பான்னு கூப்பிட்டா நீங்க போவீங்களா? போக மாட்டீங்க. ஏன் தெரியுமா? உங்க சுய புத்திக்கு பாருங்க, அது உங்களை செயல்பட விடாது. இன்னைக்கு கூட உங்க விசுவாசத்தை கெடுக்குது எது தெரியுமா? சொந்த புத்தி தான், மாம்ச சிந்தனை, உங்க சுய சிந்தனை. சுய முயற்சியில எப்படியாச்சும் செஞ்சு எதையாவது பண்ணி நம்ம மேல வந்துட முடியாதா? சுய முயற்சியை பண்ணி ஏதாவது சொந்த புத்தியில சொந்த மூளை அறிவுல அவரை சார்ந்துக்காம நாமளே ஏதாச்சும் பண்ணி நாமளே எதையாச்சும் மூவ் பண்ணி எதையாவது தள்ளி கிளீன் சரி பண்ணிடலாமா அப்படின்னு யோசிக்கிறீங்க. அதுல உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்காதுங்க. சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனா பேதுரு ஒண்ணே ஒண்ணு பண்ணான். அவன் சொன்னான் பாருங்க, என்ன சொல்றான் பாருங்க. அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. சொல்லுங்க ஒண்ணு. ஹலோ, ஒண்ணு கூட அகப்படல. ராம் முழுவதும் பிரயாசம் அப்படின்னு நைட்டு ஃபுல்லா கண் விழிச்சிருந்தாங்க. நைட்டு ஃபுல்லா கண் விழிச்சு போயிட்டு காலையில வந்து வலையை அலசிக்கிட்டு இருக்காங்க. ஒன்னும் கிடைக்கல. சொல்லுங்க, ஒன்னும் இல்ல. ஒண்ணு கூடமா கிடைக்கல? ஆமாயா, ஒண்ணு கூட கிடைக்கலையா? பயங்கரமான தோல்வியா?
ஆகிலும் சொல்லுங்க, அவன் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஆகிலும். இந்த ஆகிலும் எங்க இருந்து வந்துச்சு அவனுக்கு? தேவன் பிரசங்கம் பண்ணார் இல்லையா, அந்த பிரசங்கம் பண்ணும் பொழுது ஒரு நம்பிக்கை அவனுக்குள்ள வந்துச்சு. அந்த வார்த்தையை கவனிக்கும் பொழுது அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அந்த வசனத்தை கேட்க கேட்க பரவாயில்லையே, அவர் பேசுறது வித்தியாசமா இருக்க, ஓ விசுவாசமா இருக்க இப்படின்னு அந்த வார்த்தையை கேட்கும் பொழுது, ஆகிலும் நீங்க பேசின வார்த்தை எனக்கு பயங்கரமா இருக்கு, ஆகிலும் உங்களுடைய வார்த்தையின்படி என்ன பண்றேன், வலையை போடுகிறேன். இப்ப சொல்லுதா, இப்ப புரியுதா நான் ஏன் ஆகிலும் சொல்ல வரேன், அவர் வார்த்தையின்படி வலையை போடுகிறேன்னு சொல்ல வரேன். இப்ப நாம என்ன சொல்லுவோம், போட மாட்டோம் வலை எடுக்கிறதுக்கு. இப்ப நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, நம்முடைய படகுல ஆண்டவர் வந்திருக்கிறாரு. உங்க சொந்த மூளையெல்லாம் விட்டுருங்க, சொந்த அறிவெல்லாம் விட்டுருங்க. நைட்டு ஃபுல்லாக பிரயாசப்பட்டேன், நான் ஓடி ஓடி உழைச்சேன், நான் போகாத வேலை கிடையாது, நான் செய்யாத தொழில் கிடையாது, எல்லாம் செஞ்சு தெரிஞ்சு எனக்கு தோல்வி அடைஞ்சிட்டேன், நான் ரொம்ப நல்லா வாழ்ந்தேன், இப்போ நான் கீழே இருக்கிறேன், என் வாழ்க்கையில் உழைச்சி உழைச்சி வேஸ்ட்டாக தான் போச்சு, ஒன்றுமே இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் இதுவரையிலும் ஒருவேளை ஓகே. ஆனால் உங்கள் போட்டில் ஏசு ஏறிட்ட பிறகு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா, பழசையெல்லாம் மறந்துடணும். சொல்லுங்க, பழசையெல்லாம் மறந்து முன்னானவைகளை நோக்கி. இயேசு வந்துட்டு உங்க போட்ல என்ன வார்த்தையை பேசுறாரோ, இங்க இருந்து ஊழியத்துல இருந்து என்ன வார்த்தையை பேசுறாரோ, அந்த வார்த்தையை நம்பி ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி நான் வலையை போடுகிறேன் என்று முடிவுக்கு வர வேண்டும். அல்லேலூயா. ஆகிலும் இதுவரையிலும் நடந்ததெல்லாம் கிடையாது, இதுவரையிலும் எப்படி போச்சு அதெல்லாம் மேட்டர் கிடையாது. ஆனா இனிமே நான் தேவனுடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்க போறேன். இயேசு இங்கே சொல்லுகிறார், அவர் சொல்றாரு, படகுல கொண்டு போய் ஆழத்துல போடுப்பா அப்படின்னு சொல்றாரு, வாங்க மீன் பிடிக்க போகலான்னு சொல்றாரு. அப்ப என்ன பண்ணணும், சரி ஓகே, நைட்டு ஃபுல்லா பிரயாசப்பட்டோம், ஒன்றும் கிடைக்கல, ரொம்ப டயர்டு, ரொம்ப உடம்பு தூக்கம் இல்லை, ஒரு மாதிரி இருக்கு. ஆனா ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு, நீங்க பிரசங்கம் பண்ணதை கேட்கும் பொழுது உங்க வார்த்தையின்படி நான் செய்ய போறேன்னு ஒரு முடிவெடு தான். இன்னைக்கு சொல்றேன், அவருடைய வார்த்தையின்படி செய்யணும்னு ஒரு முடிவெடு. அவருடைய வசனத்தை நம்பு, அவருடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடு, அவருடைய வசனத்தை முழுமையா நம்பி உங்க வார்த்தையின்படி நான் என் வாழ்க்கையை நடத்துறேன், என் குடும்பத்தை நடத்துறேன், என் வாழ்க்கையை நான் மூவ் பண்றேன்னு சொல்லிட்டு மூவ் பண்ணி பாறேன். அப்படிதான் மூவ் பண்ணி போய் கடல்ல போடுறாங்க. அடுத்த வசனம் வாசிங்க. அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக, அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அல்லேலூயா. அதே ஆழம்தான், அதே நடுக்கடல் தான். நைட்டு ஃபுல்லாக போட்டாங்க, நைட்டு ஃபுல்லாக ட்ரை பண்ணாங்க, நைட்டு ஃபுல்லாக ட்ரை பண்ணி ஒன்று கூட கிடைக்கல. ஆனால் அதே நைட்டில் வர மீன்கள், காலையில் மீன்கள் வராது கரைக்கு, காலையில் வெளியிலே வராது, அடியில் தான் கிடக்கும். ஆனால் பகல் நேரத்தில் காலையில் கொண்டு போய் அதே கடலில் போடுறாங்க, அதே ஆழத்தில் கொண்டு போய் போடுறாங்க, வலை கிழிந்து போகத்தக்கதாக மீன்கள் பிடித்தார்கள். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தையை நம்புகிறவள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மீன்களையும் ஆசீர்வாதங்களையும் ஐஸ்வர்யங்களையும் பெற்றுக்கொள்வார்கள். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. எங்க அதே இடத்துல வைக்கப்பட்டீங்கல்ல, அதே இடத்துல உங்க தலையை தூக்குவார். ஆமென் சொல்லுங்க. அங்க தானே ஒண்ணுமே எல்லாம் வெறுமையா வந்தீங்க, வெறுங்கையா வந்தீங்கல்ல, எங்க இருந்து, அங்க இருந்து அதே இடத்துல நிரம்பி வழிய செய்வார். ஆமென் சொல்லுங்க. வாயை திறந்து ரிசீவ் பண்ணு வார்த்தைய. நைட்டு ஃபுல்லா பிரயாசப்பட்டு ஒன்றும் கிடைக்கல, அதே பிரயாசத்தை, அதை விட சிம்பிளான பிரயாசத்துல உனக்கு வலை கிழிந்து போகத்தக்கதாக அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. நான் சொன்ன ஒன்னே ஒன்று, தேவனுடைய வார்த்தையின் மேலே நம்பிக்கை வையுங்கள், உங்கள் வலைகள் கிழியத்தக்கதாக, அது கிழிந்து போகத்தக்கதாக ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் உங்கள் குடும்பத்தில், உங்கள் வாழ்க்கையில, உங்கள் சரீரத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள். அதே இடம் தாங்க. நைட்டு ஒண்ணுமே கிடைக்கலங்க. இயேசு இல்லாமல் போனால் ஒன்றுமே இல்லை. ஆனால் இயேசுவோடு போனால் எல்லாம் நிரம்பி வழியும். ஆமென். உங்க படகுங்கிறது ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில இயேசுவை நீங்க இறக்கி விட்டுட்டு நீங்க தன்னந்தனியா சுத்திட்டு இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை நீங்க பார்க்க முடியாது. ஆனால் இயேசுவை உங்கள் படகுல முன்னாடி வைத்து அவரை மாலுமியாக வைத்து நீங்கள் பின்னாடி அமர்ந்து கொண்டு போவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் வலை இழிந்து போகத்தக்கதாக அற்புதமான மீன்களை பிடிப்பீர்கள், ஆசீர்வாதங்களை பிடிப்பீர்கள். உங்களுக்கு உண்டான எல்லா ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கு எல்லாம் கர்த்தர் கொடுப்பார். ஆமென். சொல்றது புரியுதா இல்லையா உங்களுக்கு? இந்த மாதம் ஆண்டவர் அப்படிதான் செய்ய போகிறாரு. உங்கள் வலைகள் எல்லாம் கிழிந்து போகத்தக்கதாக அற்புதம் செய்ய போகிறார். ஆமென். நீங்கள் கேட்டதுக்கும் மேலாக கொடுக்க போகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள், எங்களுக்கு கவுச்சி இல்லையா, எங்களுக்கு நான்வெஜ் கிடையாதான்னு சொல்லிட்டு கேட்டாங்க. எங்களுக்கு மச்சங்களை அனுப்புங்க, எங்களுக்கு நான்வெஜ் வேணும் சொல்லும் பொழுது ஆண்டவர் அனுப்பினார். பாருங்க, கிட்டத்தட்ட 4 அடியோ 2 அடியோ மேல நிக்குது. காடைகள் காலையில கீழ்காட்டில குவிந்து நிற்கிறது. அவர்கள் வேண்டுமான அளவுக்கு மாத்திரமல்ல, கிட்டத்தட்ட பல மாதங்கள் அவர்கள் புசித்து வாயில வாந்தி பண்ற அளவுக்கு கொடுத்துட்டார். ஆமென் சொல்லுங்க.
அல்லேலூயா. அவங்க இச்சித்து கேட்டாங்க. நான் சொல்றேன் விசுவாசித்து கேளுங்க. நீங்களும் உங்களுக்கு நிரம்பி வழிஞ்சு என்ன பண்ணுவீங்க? ஹலோ, இருக்கீங்களா? நிரம்பி வழியும். அடுத்த வசனம் போட்டுருக்கு பாருங்க, அதுதான் ஹைலைட். வாசிங்க. அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். உங்களுடைய நண்பர்களை அழைப்பீர்கள். என்னுடைய சொத்து ரொம்ப பெருசா இருக்கு, கொஞ்சம் உன் பேர்ல பினாமியா வச்சுக்கோ. என்கிட்ட ஐஸ்வர்யம் அதிகமா இருக்கு, கொஞ்சம் ஷேர் பண்ணுவீங்க. ஆமென். என்கிட்ட ஆசீர்வாதம் அதிகமா இருக்கு, ஷேர் பண்ற, நீ கொஞ்சம் வச்சுக்கோ. என் பீரோல பணம் வைக்க முடியல, நீ கொஞ்சம் வச்சுக்கோ. என்னங்க, நம்பவே முடியல நீங்க பேசுறத. கர்த்தருடைய வார்த்தையை நம்பினீர்கள் என்றால் நான் சொல்லுகிறபடியே உங்களுக்கு ஆகும். ஆமென். நகை எங்க வைக்க முடியல, வேற எங்க வச்சுக்கோ. தேவன் அவருடைய வார்த்தையை நம்பி போகும்போது வலை கிழிந்து போகத்தக்கதாக அற்புதங்கள் நடக்கிறது. இவர்கள் படகு மாத்திரமல்ல, இவர்கள் படகு முழுக போகும் பொழுது மற்ற நண்பர்களையும் அழைத்து அவர்கள் படகையும் அழைத்து அந்த படகையும் நிரப்பினார்கள். அங்கே போடப்பட்டிருக்கிறது 2 படகும் அமிழ்ந்து போகத்தக்கதாக மீன்களை, மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அல்லேலூயா. நீங்கள் தேவனுடைய வார்த்தையை நம்பி பாருங்க. இவன் மட்டும் அட போங்க ஆண்டவரே, நைட்லாம் பிரயாசப்பட்டு நைட்லாம் எங்களுக்கு தான் தெரியும் எங்கள் கஷ்டம், எங்கள் பிரச்சனை எங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் வந்து திடீர்னு வலையை கொட்டிட்டு போங்க சொல்கிறீங்க, எங்களுக்கு தெரியாதா நாங்கள் மீன் எவ்வளோ பிடிக்கும் இப்படின்னு சொல்லி அவன் சோம்பேறித்தனப்பட்டு கடவுளுடைய வார்த்தையை நம்பாமல் போயிருந்தால் இந்த ஆசீர்வாதங்கள் அவன் கைக்கு கிடைத்திருக்காது. அவன் ஒரு துணிந்து முடிவெடுத்தான். என்ன? ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி செய்கிறேன், உங்க வசனத்தின்படி செய்கிறேன், உன் வார்த்தையின்படி மூவ் பண்றேன், உன் வார்த்தையின்படி வலைய போடுறேன், உங்க வார்த்தையின்படி என் லைஃப் நடத்துறேன், உங்க வார்த்தைக்குள்ள அடங்கி நான் சபைக்கு வர்றேன், உங்க வார்த்தையை நம்பி நான் ஒவ்வொரு நாளும் காத்திருக்கிறேன் இப்படின்ட்டு தன்னுடைய வாழ்க்கை வசனத்தின் மேல் உறுதியுள்ளவனாய் மாற்றினபடியால் வலை கிழிந்து போகத்தக்கதாக மீன்களை பிடித்ததும் அல்லாமல் தன்னுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணத்தக்கதாக. நான் சொல்றேன், உங்கள் சொந்த பந்தங்கள், உங்கள் உறவினர்கள், உங்களுக்கு உடன் பிறந்தவர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணி நீங்க கொடுக்கத்தக்கதாக, அள்ளி கொடுக்கத்தக்கதாக, அவர்கள் படகும் அமிழத்தக்கதாக, அவர்கள் வாழ்க்கையும் ஆசுவாதங்கள் நிரம்பத்தக்கதாக உங்களை பிரமிக்க பண்ணுகிற தேவன் இந்த மாதத்திலிருந்து அதை துவக்கி விடுவாராக. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசம்னா என்ன தெரியுமா? பேசும்பொழுது நம்ப முடியாத பேசுவோம். அந்த நம்ப முடியாத நம்புறது பேர் தான் விசுவாசம். புரியுதா இல்லையா? நீங்க ஆண்டவர் நம்பவே முடியாத பேசுவாரு. நம்பவே முடியலையா, நம்ப முடியாம போயிட்டேன்னு நடக்காது. நம்பவே முடியாதுதான், ஆகிலும் உன் வார்த்தையின்படி அவ்வளவுதான் மேட்ச். ஹல்லேலூயா. அது அப்படியே நடந்துடும், சந்தேகப்படக்கூடாது. அடுத்த வசனம் வாசிங்க. சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். ஏங்க, நான் கேட்குறேன், இதுக்கு முன்னாடி ஐயரே நைட்டு முழுவதும் நான் பிரயாசப்பட்டேன், எனக்கு தெரியாத ஒண்ணுமே இல்லை இப்படின்னு பேசினவன் உடனே என்ன பண்றான்? பேதுரு பயந்து அப்படி நடிங்க, இங்க பாருங்க பம்புறான். சொல்லுங்க. அற்புதத்தை பார்த்த உடனே பம்புறான். ஐயரே, என்னை விட்டு போயிருங்க, நீங்க பாக்குறதுக்கு பயங்கரமா இருக்கீங்க. ஐயோ, நான் பாவியான மனுஷன். அதுக்கு முன்னாடி அவ்வளவு தைரியமா பேச, நைட்டு முள்ளா போட்டாச்சு அப்படின்னு பேசினவன் இப்ப அப்படியே குட்டி பாம்பு மாதிரி அடங்கி, நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு போயிருங்க ஆண்டவரே. அற்புதத்தை பார்த்த உடனே பம்ப கூடாது. அல்லேலூயா. அற்புதத்தை பார்த்த உடனே ஏன் அப்படி சொன்னா? நாங்க போட்டிருக்கு, வாசிங்க. அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கு அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்பு உண்டானபடினால் அப்படி சொன்னான். பிரமிப்பு உண்டானபடினால். கையை தட்டுங்க. பிரமிப்பு உண்டானபடினால். ஏன் பிரமிப்பு? அது வரல நான் மீன் போட் எடுத்துட்டு போய் இவ்வளவு மீனை பிடிச்சதே கிடையாது. இது வரல நான் கடலுக்கு போயிருக்கிறேன், ஆனா இவ்வளவு மீனை நான் பார்த்ததே இல்லை, அது இவ்வளவு பெருசா நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனோட இருந்தவங்களுக்கும் பிரமிப்பு உண்டாயிடுச்சு. ஆண்டவர் பிரமிக்க செய்வார். ஆமென். இப்ப விசுவாசிக்கிறீங்களா? தேவனுடைய வார்த்தைய பிரமிக்க செய்ய வல்லவரா இருக்கிறார். ஒரு நைட்ல ஒண்ணும் கிடைக்கல, அடுத்த பகலே அவங்க வாழ்க்கையில பிரமிப்பு உண்டாகுது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இவன் பேசுறது கூட என்ன பேசுறதுனே புரியல. ஏன்னா பிரமிப்பு உண்டானபடினால் அவர்கள் என்ன பேசுறதுனே தெரியாம அவங்க பதறி போய் கொஞ்சம் பயந்து நிக்கிறாங்க. இவர் யாருப்பா? இவரு நைட்டு ஃபுல்லா ட்ரை பண்ணோம், நாம மீனவர்கள், நமக்கு தெரியாத சூட்சமும் கிடையாது, நமக்கு தெரியாத இந்த கடல்ல வந்து என்னது எந்த தந்திரமும் கிடையாது, எல்லாமே நமக்கு தெரியும். ஆனா இவர் வந்தாரு,
இவர் வெறும் பிரசங்கம், வெறும் மைக்கை பிடிச்சி பேசுவார், பிரசங்கம் மட்டும் தான் பண்ணுவார். ஆனால் இவர் திடீர்னு போனால் நடுக்கடலில் போட சொன்னார். அவர் போட்ட உடனே வலையை கிழிந்து போதா மீன் வருதுப்பா, என்னப்பா அது அதிசயம். இதை பார்த்த உடனே அவங்க பிரமிச்சு போயிட்டாங்க. ஹல்லேலூயா. அப்போ இவருடைய வார்த்தையை கேட்டால் எது வேணாலும் நடக்கும் பொழுது இவர் உண்மையாகவே தேவகுமாரன், இவர் இயேசு கிறிஸ்து, இவர் இயேசு கிறிஸ்து பிதாவின் குமாரன், இவர் தேவாதி தேவன், இவர் இரட்சகர் என்று சொல்லி அந்த க்ஷணமே அவர்கள் அறிந்தார்கள், பயந்தார்கள், தேவன் என்று அறிக்கையிட்டார்கள். ஆமென். தேவனுடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில செயல்பட்டா பயபக்தி அதிகமாயிடும். உங்களுக்கு கர்த்தருக்கு நல்லா பயப்படுவீங்க. வார்த்தை வேலை செய்யலைன்னா பயப்பட மாட்டீங்க. இப்போ ஏன் சர்ச்சுக்கு வரல பல பேர்? அசால்ட் பண்றாங்க, ஒரு மாதிரி இருக்கிறாங்க. பயப்படல. வார்த்தைக்கு பயப்படலைன்னா கடவுளுக்கு பயப்படல, அவ்வளோதான் மேட்ரு, வேற ஒன்றும் கிடையாது. வார்த்தைக்கு மரியாதை கொடுத்தா கடவுளுக்கு மரியாதை கொடுக்குறீங்க. வசனத்துக்கு முதலிடம் கொடுத்தா கடவுளுக்கு முதலிடம் கொடுக்குறீங்க. நீங்கள் ஏன் அசட்டை பண்ணுறீங்கன்னா வார்த்தைக்கும் பயப்படல, தேவனுக்கும் பயப்படல. அதனால தான் நீங்கள் அசால்ட்டாக இருக்கீங்க வாழ்க்கையில், வேற ஒன்றுமே கிடையாது. அதனால பிரமிப்பு உண்டானபடியால் இப்படி யோசித்தார்கள். அடுத்த வசனம் வாசிங்க. சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதேவின் குமாரனாகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அந்தபடியே அவனுங்களும். நாம சொல்றேன் பாருங்க, நீங்க மட்டும் பிரமிக்க மாட்டீங்க. இந்த வார்த்தையை நல்லா கவனிங்க, தீர்க்கதரிசனமா சொல்றேன். நீங்க மட்டும் பிரமிக்க மாட்டீங்க, உங்களை பார்க்கிற உங்க நண்பர்கள், சொந்த பந்தங்கள்லாம் உங்க ஆசீர்வாதங்களை பார்த்து பிரமித்து பார்ப்பார்கள். கையை தட்டு, கையை தட்டு. இந்த வார்த்தைக்கெல்லாம் ஹல்லேலூயா ரிசீவ் பண்ணு. விழுந்துட்டான்னு நினைச்சுமே, திடீர்னு பார்த்தா இப்படி முளைச்சி எழுப்பி மேலே வந்துட்டானே, அதுவும் என்னை விட டாப்பா போயிட்டானே. எனக்கு கால் கீழே இருக்கணும்னு நினைச்சனே, எனக்கு கீழே தான் அவங்க இருக்கணும்னு நினைச்சனே, திடீர்னு பார்த்தா என்னை விட்டு வசத்து போயிட்டு இருக்கானே. அப்படியே உன்னை பார்த்து பிரமிப்பாங்க. எப்படி போன, எப்படி மேலே வந்த, எப்படி இது நடந்துச்சு? நீ பிரமிப்பது மாத்திரமல்ல, உன்னை சுற்றி இருக்கிற எல்லா ஜனங்களும் பிரமிக்கத்தக்கதாக உன் படகு நிரம்பும், உன் ஆசீர்வாதங்கள் பெருகும், உன்னுடைய ஐஸ்வர்யங்கள் பெருகும். இந்த வார்த்தையை போன வாரத்தில் காலையில் 4 மணிக்கு லூக்கா 5:5 என் காதில் சத்தத்தை சொல்லி என்கிட்ட பேசின ஒரு வார்த்தையை நான் பேசிட்டு இருக்கேன். இந்த வார்த்தை தீர்க்க தரிசனமாய் வந்த வார்த்தை. இந்த வார்த்தையை சீரியஸாக எடுக்கிறவங்களுக்கு நடக்கும். நான் எனக்கு என்ன தெரியுமா, வலை கிழிந்து போகத்தக்கதா சொன்னல, எனக்கு சொன்னது ஆத்துமாக்களை, மனிதர்களை சொல்லியிருக்கிறார். 2 படகு நிரம்ப போகுது, நம்ம சபை பிரான்ச் சபையா மாற போகுது. ஆமென். நிரம்பி வழிய போகுதுன்னு எனக்கு சொன்னாரு. மீன்கள் என்ன யாரு? ஆத்துமாக்கள். எனக்கு பேசினதை நான் உங்களுக்கு வாக்குத்தத்தமா இந்த மாசம் நான் வேற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன், கடவுளுடைய வார்த்தையை எடுத்து. ஆமென். எனக்கு தனிப்பட்ட விதத்துல பேசுறது எனக்கு தெரியும். இப்போ நான் உங்களுக்கு தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஹல்லேலூயா. உங்களுக்கும் எனக்கும் தான் பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் கண்ணில் பார்ப்பீங்க, நம்முடைய சபை நிரம்பி வழிந்து என்ன பண்ண போகுதுன்னா, வலை கிழிந்து போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம சபையில் இடம் கொள்ளலை, இடம் பத்தலை, ரொம்ப நிரம்பி வழியுது, வெளியில் நிற்கிறாங்க மக்கள்லாம் பார்த்து அந்த சபைக்கு கொஞ்சம் போங்க சொல்லுங்கள், அந்த சபைக்கு போங்க, அந்த சபை கொஞ்சம் போங்க, அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணி அந்த சபை இந்த சபைன்னு கொஞ்சம் கொஞ்சம் அனுப்ப போகிறேன். ஆமேன்னு சொல்லுங்கள். எவ்வளோ பெருமை பற்றியா அந்த பாஸ்டருக்கு அப்படின்றீங்களா? விசுவாசம் பேசும். ஆமென். ஹல்லேலூயா. விசுவாசம் பெருமை இல்லை, விசுவாசம் தாழ்மையே. அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், ஆகையால் பேசுகிறேன். எனக்கு தெரியும் இது நடக்க போகுதுன்ட்டு. எனக்கு அந்த நிச்சயம் வந்து விட்டது. கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் மரியாதை கொடுக்கிறேன், மதிப்பு கொடுக்கிறேன். அதனால நடந்தே தீரும். நீங்க என்னோட கடைசி வரல இருந்தீங்கன்னா கண்டிப்பா பார்ப்பீங்க. ஆமென். அல்லேலூயா. ஸோ அதனால தான் சொல்லிட்டு இருக்கேன், சுற்றி இருக்கிறவங்க பிரமிச்சு போயிடுவாங்க. நம்புங்க, ஒண்ணுமே இல்லைங்க. நீங்க இதுக்காக போயிட்டு தலையை சொரிஞ்சுக்க வேணாம், தலையை பிடிங்க வேணாம், ஏதாவது போயிட்டு அதை பண்ணலாமா, இதை பண்ணலாம், தூக்கி போட்டு உடைக்கலாமா, அதெல்லாம் பண்ண வேண்டாம். கம்முன்னு வார்த்தையை மட்டும் நம்பிக்கிட்டு படுத்து தூங்கு. இந்த வார்த்தை சொல்லிட்டாரா இன்னைக்கு, இந்த வார்த்தை மட்டும் நடக்க போகுது. விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, இதுவரையிலும் எவ்வளோ பிரயாசப்பட்டேன், எவ்வளோ முயற்சிப்பட்டேன், மேலே வரணும்னு முயற்சிப்பட்டேன், கடன் இல்லாத வாழணும்னு முயற்சிப்பட்டேன், வியாதி இல்லாமல் வாழணும்னு முயற்சிப்பட்டேன், எப்படியாவது ஒரு சொந்த வீடு வாங்கணும்னு முயற்சிப்பட்டேன், ஏதோ ட்ரை பண்ணேன், ஆனால் ஒன்றுமே என் முயற்சியில் கிடைக்கல. ஆகிலும் இன்றைக்கு கேட்ட வார்த்தையின்படி நான் பிரமித்து போகத்தக்கதாக நீங்கள் செய்வீங்கன்ட்டு நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்குலேருந்து நான் பிரமிக்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு விசுவாசிங்க. அது ஒன்னே ஒன்று போதும், உங்கள் வாழ்க்கையை பிரமிப்புக்குள்ளாய் நடத்த வல்லவராக இருக்கிறார். ஆமென். கர்த்தர் பிரமிக்க செய்வார். சர்வவல்ல தேவன் அவர். எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? பிரமிக்க செய்த தேவன் பிரமிப்பை செய்ய போகிறார். பிரமிப்பினுடைய ஏதோ சும்மா அப்படின்னு யோசிக்க கூடாது. இப்ப பாருங்க, எந்தெந்த விதத்துல தேவன் வேதத்துல சில நபர்களை பிரமிக்க பண்ணியிருக்கிறார் என்று சொல்லி சில விஷயங்களை பார்ப்போம். ஏசாயா 52:4 வாசிப்போம். சில விஷயங்களை சொல்லி நான் முடிக்க போகிறேன்.
எசையா 52:14. மனுஷனை பார்க்கிலும் ம், அவருடைய முகப்பார்வையும் ம், மனுபுத்திரரை பார்க்கிலும் ம், அவருடைய ரூபமும் ம், இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடியினாலே ம். அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள். அநேகர் பிரமிப்படைந்தார்கள். இதை கேட்ட உடனே உங்களுக்கு எப்படி இருக்குது? மனுஷன் முகத்தை விட கொடுமையா ஒரு மாதிரி அவருடைய முகத்துல அடிச்சு நொறுக்கி அந்த கேடு அடைந்தது. சொல்லுங்க, அந்த கேடு. சொல்லுங்க, கேடு காலம் அப்படி சொல்லுவாங்க, பார்த்திருக்கீங்களா? அந்த கேட்டின் காலம் அவருக்கு அந்த இடத்துல அந்த கேடு அடைந்தது. ஏன் தெரியுமா? நமக்கு கேடு காலம் இல்லாமல் இருக்கும்படியாக அவர் முகம் அந்த கேடு அடைந்தது. இதை பார்த்தவங்களாம் பிரமித்தார்களாம். ஏன் பிரமித்தார்கள்? இந்த அளவுக்கு ஏன் இந்த மனுஷன் அடி வாங்கணும்? இந்த அளவுக்கு ஏன் இந்த மனுஷன் முகம் இப்படி மாறணும்? அந்த கேடு அடைகிற அளவுக்கு ஏன்? தப்பே செய்யலையே இவர் ஏன் போய் சிலுவையில் சுமக்கணும்? இவர் ஏன் போய் இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு இதை பார்த்த ஜனங்கள் பிரமித்தார்கள். தப்பு செஞ்சா பரவாயில்ல, தப்பே செய்யாம இந்த அளவுக்கு அடி வாங்கி உத வாங்கி இவ்வளோ ரத்தம் சிந்தி இவ்வளோ சரீரம் பிற்கப்பட்டு இவ்வளோ வேதனையோட இந்த மனிதர் ஏன் சிலுவையில் அறைய வேண்டும் சொல்லி அதை பார்த்த நபர்கள் பிரமித்தார்கள். அல்லேலூயா. நான் சொல்றேன் பாருங்க, இயேசுவை எப்படி பிரமித்து பார்த்தார்கள்? அந்த கேடு அடைந்தது என்று பிரமித்து பார்த்தார்கள். நம்ம எப்படி பிரமித்து இந்த உலகம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், சிலுவை ஏற்கனவே அந்த கேடு அடைந்த அவரை பார்த்து பிரமித்தது போல நாம் உயர்த்தப்பட்டதை பார்த்து பிரமிக்க வேண்டும். ஆமாவா இல்லையா? சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசுவின் முகம் அந்த கேடு அடைந்ததை பார்த்து பிரமித்தார்கள். என் முகம் பிரகாசம் அடைந்ததை பார்த்து உலகம் பிரமிக்க வேண்டும். என் முகம் பிரகாசம் அடைந்தது, என் வாழ்க்கை பிரகாசம் அடைந்தது, என் குடும்பம் பிரகாசம் அடைந்ததை பார்த்து எல்லாரும் பிரமிக்க வேண்டும். ஏனென்றால் எனக்காக அந்த கேடு அடைந்த முகத்தை பார்த்து இந்த உலக ஜனம் பிரமித்தது. இன்று நான் வாழ்வதை பார்த்து இந்த உலக ஜனம் பிரமித்துத்தான் ஆக வேண்டும். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. தானியேல் 3:24 வாசிப்போம். இந்த மாதம் உங்களை அக்கினி போன்ற பிரச்சனைகள் இருந்து வெளியில கொண்டு வந்து பிரமிக்க பண்ண போகிறார். எத்தனை பேர் விசுவாசிங்க? எனக்கு நெருப்பு மாதிரி இருக்கு பாஸ்டர், என் வாழ்க்கை ஒரு தீ மேல நடக்கிற மாதிரி இருக்கு பாஸ்டர், என்னால நடக்க முடியல, எனக்கு உண்மை புரியல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? நான் சொல்றேன், நீங்கள் பிரமிக்க போகிறீர்கள். அந்த நெருப்பிலிருந்து தப்ப போகிறீர்கள். ஆமென். அந்த தீயிலிருந்து வெளியில வரப்போகிறீர்கள். வாசியுங்கள். அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாக அக்கினியிலே போடுவித்தோம் என்றான். அவர்கள் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, ஆம் ராஜாவே என்றார்கள். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையா அக்கினியில் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் அக்கினின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்றார். அப்பொழுது நேபுகாத்நேச்சார் எரிகிற அக்கினி சூளையின் வாசலண்டைக்கு வந்து, உன்னதமான தேவனுடைய தாசராகிய சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகு என்பவர்களே, நீங்கள் வெளியே வாருங்கள் என்றான். அப்பொழுது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகு என்பவர்கள் அக்கினியில் நடுவிலிருந்து வெளியே வந்தார்கள். தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷருடைய சரீரங்கள் மேல் அக்கினி பலம் செய்யாதமலும் அவர்களுடைய தலைமயிர் கருகாமலும் அவர்களுடைய சால்வைகள் சேதப்படாமலும் அக்கினியின் மனம் அவர்களிடத்தில் வீசாமலும் இருந்ததை கண்டார்கள். அப்பொழுது நேபுகாத்நேச்சார் வசனித்து சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகு பிரமித்தார்கள். ஒரு வசனம் வரும், அது எங்க வந்திருக்கு? 3:24 கரெக்டா வாசிங்களா? தானியேல் 3:24 இருக்கா? அதோ இருக்கு, பிரமித்து. அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பிரமித்து. அல்லேலூயா. ராஜாக்கள் பிரமிப்பார்கள் உங்களை பார்த்து. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கூட இருந்த மந்திரிமார்கள் பிரமிக்கிறது பெரிய மாற்று கிடையாது. நான் சொல்றேன், இன்னைக்கு 2வது பாயிண்ட் சொல்றேன். இது ஆவியானவர் சொல்றேன் சொல்றேன், சரிங்களா? ஃபர்ஸ்ட் சொன்ன சொந்த பந்தங்கள் பிரமிப்பார்கள், உலகம் பிரமிக்கொண்டு. ராஜாக்கள் உங்களை பார்த்து பிரமிப்பார்கள், உங்களோடு தேவன் இருக்கிறார் என்று சொல்லுவார்கள். ஆமென். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகு என்பவர்களை அக்கினி சோலையில 7 மடங்கு தீ சோலையில தூக்கி அப்படியே வீசுறாங்க. கடைசியில பார்த்தா அவங்க அக்கினி மனம் கூட வீசாதபடிக்கு, முடி கருகாம, ட்ரெஸ் வேகாம, இயேசு கிறிஸ்து ஒருவர் அவரோடு கூட இருந்து அவர்களை பாதுகாத்து கொண்டு வெளியே வருகிறார். இதை நேபுகாத்நேச்சர் பார்த்து பிரமித்து விட்டான். சொல்லுங்க சொல்லுங்க, வாயை திறந்து. பிரமித்து. ஒரு ராஜாக்களே வாயை பொளந்து பார்க்கிற அளவுக்கு கர்த்தர் உங்களை மாற்ற போகிறார். கைகளை தட்டுங்க. ஆமென். இது தேவனுடைய வார்த்தை. ஆமென். உயர் அதிகாரிகள் உங்களை பிரமித்து பார்ப்பார்கள். உயர்ந்த பதவிகளில் இருக்கிற பிரமித்து பார்ப்பார்கள். ஏன், நீ வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு மேல் இடத்துல இருக்கிற அவர்களே உங்களை பிரமித்து பார்ப்பார்கள். விசுவாசிக்கிறீங்களா? அப்படியே சத்தம் குறைஞ்ச மாதிரி இது. அவர் விசுவாசம் எவ்வளவு அப்படியே குறையுது பாரு. ஆமென் சொல்லுங்க.
தேவனுடைய வார்த்தைங்க. இதை நான் திடீர்னு வந்த வெளிப்பாடு தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த மாதம் அக்கினியிலேருந்து வெளியில வந்து உங்களை பார்த்து மனிதர்கள் பிரமிக்க போகிறார்கள். ஆனால் எப்படி இவன் இதிலிருந்து வெளியில வந்தான்? தூக்கி போட்டோமே, இவனை நம்ம மாட்ட விட்டோமே, இவனை நம்ம சிக்க விட்டோமே, இவனை எப்படியாச்சும் இதில் மாட்ட விட்டு வேடிக்கை பார்க்கலாம்னு நினைச்சோமே, எப்படிடா இவன் வெளியே வந்தான் அப்படின்ட்டு ராஜாவை பிரமித்து பார்க்குறான். அப்படி ராஜாக்கள் உங்களை பிரமித்து பார்ப்பார்கள். சொல்லுங்க, ராஜாக்கள் என்னை பிரமித்து பார்ப்பார். அரசியல் தலைவர்கள் என்னை பிரமித்து பார்ப்பார்கள். சொல்லுங்க, எனக்கு மேல இருக்கிற பெரிய பெரிய ஐஸ்வர்யவான்கள் என்னை பிரமித்து பார்ப்பார்கள். என் சொந்த பந்தங்கள் இருக்கிற பெரிய பெரிய ஐஸ்வர்யவானா இருந்தாலும் அவர்கள் எல்லோரும் என்னை பிரமித்து பார்க்கத்தக்கதாக கர்த்தர் என்னை அக்கிலிருந்து விடுதலையாக்கி உயர்த்தி வைக்க போகிறார். மார்க் 5:42 வாசி. உடனே சிறு பெண் எழுந்து நடந்தாள். அவள் 12 வயதுள்ளவளாய் இருந்தால் அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். அல்லேலூயா. பாருங்க, 40ஆம் வசனம் வாசிங்கன்னா, அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். ஏன் நகைத்தாருன்னா, பொண்ணு தூங்கிட்டு இருக்காமா, சிறு பெண் மறந்து விட்டால் அவங்க அப்பா கூட்டிட்டு வந்து என் பிள்ளை செத்து இருக்கா, அவளை எழுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வருவார். அப்ப அவர் சொல்லுவாரு, தள்ளுங்க, வழி விடுங்க, அவர் தூங்கிட்டு தான் இருக்கிறா, நித்திரையா இருக்கிறா, அவளை எழுப்ப போறேன்னு சொல்லுவாரு. அப்போ அங்க சொல்றாங்க 40ஆம் வசனம், அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள், எல்லோரையும் அவர் வெளியே போக சொன்னார். உங்க வாழ்க்கையில நான் ஒரு விஷயம் சொன்னேன், உங்களை பார்த்து விசுவாசமா நீங்க மூவ் பண்ணும்போது உங்களை பார்த்து சிரிச்சாங்கன்னா அவங்கள கொஞ்சம் தூரமாவே வைங்க. சொல்லுங்க, ஐயா என் பொண்டாட்டியே சிரிச்சா என்ன பண்றது, என் வீட்டுக்காரன் சிரிச்சா என்ன பண்றது, ஒத்தி வைக்கணுமா, தள்ளி வச்சிடணுமா, வேற என்ன பண்றது, கூட தான் வச்சு. அல்லேலூயா. அவர்களையும் நீங்கள் உங்கள் வசமாய் உங்கள் விசுவாசத்துக்குள்ள கொண்டு வாருங்கள். ஆமென். நல்லா புரிஞ்சு. நம்மளை பார்த்து விசுவாசத்தில் இருக்கும்போது சில பேர் நகைப்பார்கள். என்ன பெரிய விசுவாசம், அதை செஞ்சிருவார், அவரை நம்பி போனா அதை செஞ்சிருவார், இதை செஞ்சிருவாரு, அப்படி பெருசா பேசிக்கிட்டு இருக்கீங்க இப்படின்னு சில பேர் உங்களை நகைப்பார்கள், கிண்டல் பண்ணுவார்கள், கேலி பண்ணுவார்கள். அப்படி பண்றவங்களை பார்த்தீங்கன்னா நீங்க அவர்களுக்கு செவி கொடாமல் இருங்கள். சொல்லுங்க, அவர்களுக்கு செவி கொடாமல் நீங்கள் அசட்டை பண்ணி விடுங்கள். அவர்களை நீங்க கண்டுக்காதீங்க. இங்க சிரிக்கிறாங்க, நான் எழுப்ப போறேன்னு சொன்ன உடனே எல்லாரும் சிரிக்கிறாங்க. அந்த சிரிச்சவங்க எல்லாம் வாயை கொஞ்ச நேரத்துல மூடிட்டாங்க. வாசிங்க அடுத்த வசனம். பிள்ளையின் கையை பிடித்து தலித்தாகுமி என்றார். அதற்கு சிறு பெண்ணை எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமாம். உடனே சிறுபெண் எழுந்து செத்து போன அந்த சிறுபெண் எழுந்து நடந்தால் அவள் 12 வயதுள்ளவளா இருந்தால் அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். அதே சிரிச்ச நாவு, கிண்டல் பண்ண, நகைத்த, கூடி உட்கார்ந்துருந்த அந்த லேடிஸ் ஜென்ஸ் தூங்கிட்டு இருக்கா, எழுப்ப போறேன்னு சொல்லும்போது சிரிச்சாங்க பார்த்தீங்களா, அந்த சிரிச்ச அதே வாய் ஆன்னு பாக்குது. இதை போடணும் போஸ்ட். எப்படி நாமெல்லாம் தூங்கி செத்துட்டான்னு நினைச்சோம், இவர் சொன்னதான் நடந்துக்குது. இவர் சொன்னது, அவர் தூங்கிட்டு இருக்கான்னு சொன்னாரு, அதே போல போய் எழுப்பி விட்டாரு. நாமெல்லாம் என்ன நினைச்சோம், செத்துட்டான்னு சொன்னோம். ஆன்னு பிரமிக்கிறாங்க. சிரிச்ச வாயில என்னாச்சு, ஆண்டவர் போயிட்டு அப்படியே மூடிட்டார். உங்களை பார்த்து சிரிச்ச வாய், உங்களை பார்த்து தேவையற்ற வார்த்தைகளை பேசின நாவுகள், நீங்களாம் ஒன்றுக்கும் உருப்பட மாட்ட, உன் வாழ்க்கை அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, நீ எல்லாம் மேலேயே வரமாட்டேன்னு உங்களை பார்த்து ஏளனமா, கேவலமா, கெட்ட வார்த்தைகளை சபிச்ச நாவுகளை எல்லாம் தேவன் வாயை அடைக்க செய்வார். ஆமேன் சொல்லுங்க. லூயா. நீ வாழ மாட்டா, நீங்க அவ்வளவுதான், உருப்படாம போயிடும் சொல்லியிருப்பாங்க. இங்க பாருங்க, எல்லாரும் ஊரே சேர்ந்து சிரிக்குது. சொல்லுங்க, ஊரே சேர்ந்து சிரிக்குது. ஆமா, இது சாதாரண சிரிப்பு இல்லை, நக்கல் சிரிப்பு. சொல்லுங்க, நக்கல் சிரிப்பு, நையாண்டி சிரிப்பு. ஏன்னா செத்தவங்க யாரும் எதுவும் உயிரோடு வந்தது இல்லையே, இவர் மட்டும் போய் என்னத்தை பண்ணிட போறாரு அப்படின்ற ஒரு எண்ணத்துல உட்காந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. நான் சொல்றேன், இந்த மாதிரி வியாதியில யாரும் வெளியே வந்தது கிடையாது. இவன் மட்டும் எங்க போய் வாழ போறான், இந்த 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 கெட்ட பழக்கத்துல அவனும் வெளியே வந்தது இல்லை, இவன் மட்டும் எப்படி திருந்துட போறான் இப்படின்னு சில பேர் சிரிப்பாங்க. நீங்க கம்முன்னு அமைதியா விடுங்க. தேவன் பாருங்க, அவங்களுக்கு பதிலே பேசினாரா? சிரிச்சவங்களுக்கு ஏதாவது பதில் பேசினாரா? கிண்டல் பண்ணவங்க ஏதாவது பதில் பேசினாரா? செய்கையில காமிச்சார். ஆமென் சொல்லுங்க. நீங்க செய்கையில காட்டணுமே தவிர வாயில காட்டக்கூடாது. ஆமென். போய் எழுப்பி விட்டாரு. எழுப்பி விடனா அவன்லாம் வாயை பொத்திக்கிட்டான். எவன்லாம் வாயை பேசணும்னா வாயை பொத்திக்கிட்டான். நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில நடக்கிற அற்புதத்தை பார்த்து பிரமிச்சு வாயை பொத்திக்குவாங்க. கையை தட்டுங்க. ஆமென்.
இந்த பலிபீடத்திலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் தேவன் பேசுகிறார் என்பதை நீங்கள் விசுவாசிங்க. நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன், ஆண்டவர் பேசுறாரு. அல்லேலூயா. ஆண்டவர் பேசுறாரு, எனக்கு நல்லா தெரியும். அவருடைய லீடிங்ல பேசிட்டு இருக்கேன். அப்படி ஒரு அற்புதம் அங்கே நடக்கிறது. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசியுங்கள். இந்த மாதத்துல நீங்கள் எப்படி பிரமிக்க போகிறீர்கள் என்றால், அற்புத அடையாளங்களை கண்டு, உங்களுக்கு நடக்கிற அற்புத அடையாளங்களை பார்த்து அநேகர் பிரமிக்க போகிறார்கள். ஆமென். வாசிங்க. தேவாலயத்தின் அலங்கார வாசலண்டையிலே பிச்சை கேட்க உட்கார்ந்திருந்தவன் இவன்தான் என்று அறிந்து அவனுக்கு சம்பவித்ததை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். மிகவும் ஆச்சரியப்பட்டு, சப்பானியா கடந்தானப்பா, இத்தனை வருஷமா அங்க உட்காந்து பிச்சை எடுத்துக்கிட்டு நம்ம கிட்ட வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்பான், நம்ம கிட்ட வாங்கி துணுக்குன்னு பிச்சை எடுத்துக்கிட்டு நம்ம போடுற சாப்பாடை சாப்பிட்டுட்டு இருப்பான். இன்னைக்கு என்னடானா எழுந்து நடந்து வேலைக்கு போறான், எழுந்து நடந்து வேலைக்கு போய் தானா சம்பாதிக்கிறான், அவன் கையின் பிரயாசத்தை ஆஸ்வதிக்கிறதுக்கு மாட்டாங்க. இதை பார்த்து ஜனங்கள் பிரமித்து ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீங்கள் யாருடைய உதவியால் வாழ்கிறீர்கள் என்று சொன்னால், இன்றிலிருந்து உங்கள் உதவியால் மற்றவர்கள் வாழப்போகிறார்கள். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. யாரையோ நம்பி வாழ்ந்துட்டு, இவர் கொடுத்தாதான் என் வாழ்க்கை நடக்குங்க, இந்த ஆள் செஞ்சாதான் என் வாழ்க்கை நடக்குங்கன்னு வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னா இல்லை. ஏன்னா இந்த முடவன் பிச்சை எடுத்துக்கொண்டு யாராவது பிச்சை போட்டாதான் வாழ முடியும். நான் பிச்சைக்காரலா இருக்க நீங்கள் அழைக்கப்படவில்லை. நீங்கள் கை நீட்டி வாங்கி கொண்டே இருப்பதற்கு அழைக்கப்படவில்லை. நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் என்று சொல்லி அழைத்திருக்கிறார். நீ கடன் வாங்காது இருப்பாய் என்று சொல்லி உங்களை அழைத்திருக்கிறார். இந்த பிச்சை கேட்டு கொண்டிருந்த அவனுடைய வாழ்க்கை ஒரே நாளிலே மாற்றம் அடைந்து, அவனுடைய சப்பானி எல்லாம் சுகமாகி, அவனுடைய கை கால் எல்லாம் சுகமாகி, அவன் எழுந்து சுகமடைந்து தானாக வேலை செய்ய ஆரம்பித்தான். தனக்கென்று ஒரு குடும்பத்தை வந்தது, அவன் வாழ்க்கை மாறினது. இதை கண்ட ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்க? ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். சமுதாயத்துல பிச்சைக்காரனுக்கு என்ன மரியாதை, சப்பானிக்கு என்ன மரியாதை, உட்காந்து இழுத்துக்கிட்டே நவுந்துக்கின்னு போறவனுக்கு என்ன மரியாதை, அந்த மரியாதை உங்களுக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு நிமிர்ந்து, தானும் ஒரு மனிதன் முழுமையானவன் என்று நிமிர்ந்து நின்று நடக்கும் பொழுது, சரிக்கு சரி மூஞ்சுக்கு நேரா நடக்கும் பொழுது, அது ஒரு தலை நிமிர்ந்து பாருங்க வாழ்க்கை. அல்லேலூயா. இதை கண்டு பிரமித்தார்கள். நான் சொல்றேன், இன்னைக்கு நீங்க சரிக்கு சரியா உயர போறீங்க. ஆமென். உங்களை பார்த்து எளப்பமா நினைச்ச, இவன் நம்ம கிட்ட வாங்குறவன் தானே, இவன் நம்ம கிட்ட கடன் வாங்கினவன் தானே, இவன் நம்ம கிட்ட வந்து எல்லாத்தையும் பண்றவன் தானே அப்படின்னு எளப்பமாக நினைத்த, உங்களை லேசாக நினைத்த, அற்பமாய் நினைத்த நபர்கள் முன்பாக நீங்கள் தலை நிமிர்ந்து வாழ போகிறீர்கள். உங்கள் சப்பானித்தனங்கள் மாறப்போகிறது. உங்கள் கையேந்துகிற பிச்சைக்காரத்தனங்கள் மாறப்போகிறது. சீட்டு வாங்குறது, தண்டல் வாங்குறது, கடன் வாங்குறது, லோன் வாங்குறது, இதை வாங்குறது, இந்த எதுவுமே இனிமே வாங்கக்கூடாது. ஆமென். கர்த்தர் உங்கள் மூலமாய் கொடுக்க வைக்க போகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிங்க வார்த்தையை? அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 11, 12 வாசியுங்கள். பிரமிக்க செய்கிற தேவன் இருக்கிறார். அவன் அநேக காலமாய் தன்னுடைய மாய வித்தைகளினாலே, முக்கியமான விஷயம், நல்லா கவனிங்க, நல்லா கவனிக்கணும் அந்த விஷயத்தை. அவன் அநேக காலமாய் மாய வித்தைகளினாலே அவர்களை பிரமிக்க பண்ணினதினால். யாரை பிரமிக்க பண்ணி கொண்டிருந்தான்? அந்த ஜனங்களை, அந்த பகுதியில் வாழுகிற ஜனங்களை. சீமோன் என்கிற ஒரு மாய வித்தைக்காரன், அதாவது மாய வித்தைக்காரன பிள்ளி, சூனியம், மாந்திரம், செய்வினை, இதையெல்லாம் செய்கிற ஒரு மனிதன் அந்த தேசத்தையே பிரமிக்க பெய்து கொண்டிருந்தான். மெஜிஷியன் சொல்ல போனா யாரு? மெஜிஷியன். பயங்கரமா பிரமிப்பு உண்டாக்கி எல்லா ஜனங்களும் அவனுக்கு கீழ்ப்படிந்து, இவன் தான் கடவுள் என்ற அளவுக்கு அவனுக்கு கீழ்ப்படிந்து கொண்டு அவன் பிரமிக்க செய்து கொண்டிருந்தான். ஆமென். ஒரு வார்த்தை என் வாயிலிருந்து வருது, சொல்லுவீங்களா? நம்புவீங்களா? நீங்கள் பார்த்து பிரமித்த ஜனங்கள் உங்களை பார்த்து பிரமிக்க போகிறார்கள். கையை தச்சு. ஹல்லேலூயா. ரிசீவே பண்ண மாட்டீங்களாங்க? அச்சா, விசுவாசம் இல்லை, அதான் பிரச்சனை. நீங்கள் பார்த்து பிரமித்து பார்த்த சில ஜனங்கள் உங்களை பார்த்து பிரமிக்க போகிறார் என்று சொல்லுகிறேன். நம்புங்க, ஆண்டவரால் செய்ய முடியும். இந்த சீமோன் இவன் செய்யறத பார்த்து ஜனங்கள்லாம் பிரமிச்சிட்டு இருக்காங்க. திடீர்னு பிலிப்புன்னு ஒருத்தர் அந்த பட்டணத்துக்குள்ள வர்றாரு. தேவனுடைய மனுஷன் உள்ளே வருகிறான். வாசிங்க. தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்துக்கும் ஏற்றவர்களை குறித்து பிலிப்பு பிரசங்கத்தை அவர்கள் விசுவாசித்த பிலிப்பு பிரசங்கத்தை சீமோனாகிய இந்த மனிதன் கேட்ட பொழுது, வாசிங்க,
பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த போது புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அப்பொழுது சீமோனும் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்று பிலிப்பை பற்றி கொண்டு அவனால் நடந்த அடையாளங்களையும் பெரிய அற்புதங்களையும் கண்டு பிரமித்தான். அல்லேலூயா. இதுவரையிலும் சீமோன் செய்ததை பார்த்து அந்த உலக ஜனங்கள் பிரமித்திருந்தாங்க. இப்போ பிலிப்பு செய்ததை பார்த்து யார் பிரமிக்கிறது? சீமோன் பிரமிக்கிறான். நான் சொன்னது தப்பா ரைட்டா? இப்ப சொல்லுங்க. மக்கள் எல்லாம் சீமோனை பார்த்து பிரமித்தாங்க. ஆனா சீமோனே பிரமிக்கத்தக்கதான தேவன் நமக்குள்ளே இருக்கிறார். பிலிப்புக்குள்ள இருந்த அதே சர்வ வல்ல தேவன் நமக்குள்ள இருக்கிறார். நீங்கள் பிரமித்து பார்த்த சில நபர்கள் உங்களை பிரமித்து பார்க்கத்தக்கதாக, உங்கள் அற்புத அடையாளங்களை பார்க்கத்தக்கதாக, உங்கள் வாழ்க்கையை மேன்மையை பார்க்கத்தக்கதாக பிரமிக்க செய்ய தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்பதை நம்புங்கள். ஆமென். ஹல்லேலூயா. மந்திரக்கட்டிலையும் பில்லி சூனிய கட்டிலையும் ஜனங்கள்லாம் பார்த்து பயந்து பயந்து நடுங்கிட்டு இருந்த இவன் ஆண்டோடைய வார்த்தையை கேட்ட உடனே தாங்கிட்ட இந்த புஸ்தகம், தாங்கிட்ட என்னென்ன செய்வின கட்டு புஸ்தகம், மேஜிக் புஸ்தகம், மாயஜால புஸ்தகம், எல்லா புஸ்தகத்தையும் கொண்டு வந்து சுட்டு எரிச்சிட்டு அவன் போய் பிலிப்புக்கிட்ட போயிட்டு நானும் ஞானஸ்தானம் எடுத்துக்கிறேன். ஏன்னா நான் சும்மா தான் மக்களை ஏமாத்திட்டு இருக்கேன், ஆனால் நீங்கள் உண்மையாகவே தேவனுடைய வல்லமையால் செய்றீங்க, நானும் உங்க கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரமிக்க பண்ண மிகப்பெரிய தந்திரவாதி மந்திரவாதி, இந்த மந்திரவாதியே தன்னுடைய மந்திரத்தெல்லாம் விட்டுட்டு நான் உன் பின்னாடி வரேன்னு வந்துட்டாங்க. பிரமிக்க செய்து கொண்டிருந்தவனை பிரமிக்க செய்கிற தேவனா இருக்கிறார். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. அப்படி பிரமிக்க செய்வா. இப்படிப்பட்ட தேவன் வல்லவரா இருக்கிறாருங்க. கடைசியா ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து வாசிப்போம். இங்க நடக்கிற விஷயம் என்ன தெரியுங்களா? பேதுரு சிறைச்சாலையில பிடிக்கப்பட்டு ராஜாவாலே சிறைச்சேதம் சிறையில வைக்கப்பட்டிருக்கிறாங்க. சிறையில வைக்கப்பட்டிருக்கும் பொழுது கிட்டத்தட்ட 4 காவல்கள் போட்டிருந்தாங்க. ஒரு 1 2 4 கேவலுக்கு 4 பேர் போட்டிருந்தாங்க. 2 கைகளும் சங்கிலிகளால கட்டப்பட்டிருக்குது. எப்படி கட்டப்பட்டிருக்குது? 2 கைகளும் சங்கிலினால கட்டப்பட்டிருக்குது. அதை வாசிங்களா, 4ல இருந்து வாசிங்க. அவனை பிடித்து சிறைச்சாலையிலே வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படி வகுப்புக்கு 4 பேர் சேவகராக ஏற்படுத்தி 4 வகுப்புகளின் வசமாக ஒப்புவித்தான். பயங்கரமான ஸ்ட்ரிக்டான ஒரு ப்ரொடெக்ஷனோட அவனை காவல்ல வச்சிருக்காங்க. சரியா? அப்படியே பேதுரு சிறைச்சாலையில காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவன் நோக்கி ஊக்கத்தோடு ஜெபித்தார்கள். சொல்லுங்க, சபையார். சபையில ஒரு தேவைன்னா சபையார் ஊக்கத்தோடு ஜெபிக்கணுங்க. பாஸ்டருக்கு ஒரு பிரச்சனைனா எத்தனை பேர் எனக்காக ஜெபம் பண்றீங்க? ஒருத்தர் கூட கை தூக்கல. ஆமே. நல்ல வார்த்தைகள் வெளியே வரணும், ஜெபம் பண்ணுங்க. என் தேவைகள் சந்திக்கப்படணும், ஜெபம் பண்ணுங்க. எனக்கும் ஜெபம் பண்ண ஆட்கள் தேவை. பவுலே கேட்கிறாரு, எனக்காக நான் தைரியமா இப்ப பிரசங்கம் பண்ண, எனக்காக ஜெபம் பண்ணுங்கப்பா, எனக்காக ஜெபம் பண்ணுங்க. நான் உங்களுக்காக எல்லாருக்காகவும் ஜெபம் பண்றேன், எனக்கு தெரியும். எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணாம நான் தூங்குறது கிடையாது ஒரு நாள் கூட. நீங்கள் எல்லோரும் எனக்காக ப்ரேயர் பண்ணுங்கள். ஆமென். நல்ல வார்த்தை நல்லா வரணும், ஜெபம் பண்ணுங்க. நல்ல பிரசன்ஸோட தேவனுடைய மகிமை வழிபடணும், ப்ரேயர் பண்ணுங்க. அல்லேலூயா. ஊக்கத்தோடு ஜெபித்தார்கள் சபையார்கள். அப்பொழுது என்ன நடந்தது தெரியுமா? வாசிங்க. ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே, நாளைக்கு அவனை தூக்கு போட போறாங்க. நாளைக்கு அவன் தலைய வெட்ட போட போறாங்க. ஏன் தெரியுமா? அதுக்கு முன்னாடி தான் யோவான அவன் என்ன பண்ணியிருந்தான்? யோவான்ல யாக்கோப பட்டயத்தால வெட்டியிருந்தான். அதனால இவனையும் வெட்டிட்டா யூதர்களுக்கு நமக்கு நல்ல மெஜாரிட்டி கிடைக்கும், யூதர்கிட்ட நல்ல பேர் கிடைக்கும்னு சொல்லிட்டு பேதுருவை பிடிச்சி வச்சுட்டு பேதுருவின் நாளைக்கு போட்டு தள்ளிடலாம்னு சொல்லிட்டு ரெடியா இருக்கும் பொழுது அன்னைக்கு முந்தின நாள் நைட்டு தேவன் என்ன தெரியுமா செய்யறாரு? வாசிங்க. பேதுரு 2 சங்கிலியினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்த சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். தூதன் வருவார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நான் சொல்றேன், உங்களை எத்தனை சிறையில, எத்தனை பிசாசின் கிரியில் இருந்தாலும், எத்தனை கட்டுகளுக்குள்ள நீங்க ஆழமா இருந்தாலும் அங்க உங்களை விடுவிக்க தூதன் வருவார். ஆமென் சொல்லுங்க. தூதன் வந்து உங்களை விடுவிப்பார். அல்லேலூயா. நமக்கு தேவனா தம்முடைய தூதனை கூட உங்களுக்காக அனுப்பி அந்த இடத்துல உங்களை விடுதலை செய்ய தேவன் வல்லவரா இருக்கிறார். சபை ஜெபித்தது, தூதன் வந்தான். அல்லேலூயா. வந்து என்ன நடக்குது வாசிங்க. அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விழாவிலே தட்டி, பாருங்க சிரிப்பா இருக்கு பாருங்களேன். தூங்கிட்டு இருக்காங்க. நாளை காலைல இவனுக்கு கழுத்தை வெட்ட போறாங்க. எப்படி தூக்கம் வரும்? நாளை காலைல தூக்கு தண்டனை வச்சிங்களேன், நைட்டு தூங்க முடியுமா நம்மளால?
அவன் நிம்மதியா தூங்கிட்டு இருக்கான். நிம்மதியா தூங்கிட்டு என்ன பண்றான்? தூங்கிட்டு இருக்கான். வந்து தட்டி எழுப்புறான். ஏப்பா எந்திரிப்பா, பேதர் எந்திரிப்பா. நீங்க யாரு அப்படின்னு சொல்லுங்க, யாரு அப்படின்னு. ஏன்னா அவன் சொல்றான், ஒரு தரிசனம் காண்பது போல, ஒரு சொப்பனம் காண்கிறது போல அவனுக்கு தெரியுதான். அப்ப எவ்வளோ நிம்மதியா தூங்கியிருக்கான் பாருங்க. என்ன ஒரு இது பாருங்க. கடவுளுடைய மனுஷனா அப்படிதாங்க இருக்கணும். எங்கேயுமே நல்லா தூங்கிடணும். சொல்லுங்க, வேலையில போய் தூங்கிடாதீங்க. எங்கேயுமே நல்லா தூங்க, நம்ம தூங்கிடலாம். சிஸ்டம் பார்த்துன்னு அடிக்காம எங்க பாஸ் எங்க நல்லா தூங்கி சொல்லி, அப்படி கிடையாது. பிரச்சனைகள் இருந்தாலும், நெருக்கம் இருந்தாலும், கண்ணீர் இருந்தாலும், வேதனை இருந்தாலும், தேவை இருந்தாலும், எவ்வளோ போராட்டம் இருந்தாலும், இயேசு இருக்கிறான்ற நம்பிக்கையில நிம்மதியா தூங்கி நிம்மதியா ஏஞ்சிரு. புரியுதா? நீ தூக்கத்தை கெடுத்துக்கலாம், ஒன்றும் மாற போறது இல்லை, ஒன்றும் நடக்கவும் போறது இல்லை. நிம்மதியா தூங்கி ஏஞ்சாதான் உடம்பு நல்லா இருக்கும். சொல்றது பார்த்தா மனசு நல்லா இருக்கும், வாழ்க்கை நல்லா இருக்கும். அல்லேலூயா. அப்படி தூங்கிருக்க தட்டி எழுப்பி கூட்டிட்டு வரான். வாசிங்க. அவன் பேதுருவை விழாவிலே தட்டி, சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளில் இருந்து விழுந்தது. தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டி உன் பாதரட்சைகளை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி, உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு என் பின்னே வா என்றான். அந்தபடி அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று, தூதனால் செய்யப்பட்டது மெய் என்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதுக்காக நினைத்தான். அவர்கள் முதலாம் காவலையும் இரண்டாம் காவலையும் கடந்து நகரத்துக்கு போகிற இரும்பு கதவண்டையிலே வந்து நெடுக நடந்து போனார்கள். உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டான். ஆமென். தூதன் உடனே என்ன பண்ணாரு? அங்கிருந்து போய்விட்டான். அதாவது சிறைச்சாலையிலிருந்து எப்படி விடுவிக்கிறார் என்பதை நீங்கள் கவனியுங்கள். அல்லேலூயா. அதுக்கு பிறகு ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அங்க போயிட்டார். அங்க போயிட்ட உடனே ரோதைன்னு ஒரு பொண்ணு வந்து எட்டி பாக்குது. அவன் ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தா பேதுரு வந்து கேட்ல நிக்கிறார். இதை பார்த்தோன்னா அந்த பொண்ணு உடனே போய் சொல்லல, உடனே போய் திறக்கல. உள்ள போயிட்டு பேதுரு வந்திருக்கிறாரு, பேதுரு வந்திருக்காரு சொல்ல. அந்த வசந்த வாசிமா. அவர் பேதுருவின் சத்தத்தை அறிந்து சந்தோஷத்தினால் கதவை திறவாமல் உள்ளோடி பேதுரு வாசலுக்கு முன்னே நிற்கிறார் என்று அறிவித்தார். அவர்கள், நீ விதற்றுகிறாய் என்றார்கள். இதுதான் சபையோட ஒரு விஷயத்த சொல்றேன். ஜெபம் பண்ணுவீங்க, அற்புதம் நடக்கும் போது என்ன சொல்லுவீங்க? பதட்டாத, அதெல்லாம் நடக்காது அப்படின்னு அர்த்தம். ஜெபம் பண்றோம், ஆனா நடக்காதுன்னு 100% விசுவாசிக்கிறோம். நடக்குது. இவங்களை எதால அடிக்கிறது? எல்லாரும் சேர்ந்து பேதுருவே வெளியே கொண்டு வரோம் ஆண்டவரே, பேதுருவை ரிலீஸ் பண்ணுங்க ஆண்டவரே சொல்லி ஜெபம் பண்ணாங்க. பேதுரு வெளியே வந்து நிற்கிறாரு. பதட்டாத, பேதுரு அவ்வளவு சீக்கிரம் வரமாட்டாரு. இந்த மாதிரி ஜெபம் நீங்க பண்ணிக்கிட்டு தான் இருக்கீங்க, எனக்கு தெரியும் நல்லா. அது மாறணும், இது செய்யணும், இது நடக்கணும்னு ஜெபம் பண்ணுவீங்க. ஆனா அது நடந்துச்சுன்னா நம்பவே மாட்டீங்க. இவங்களே நம்பல, உள்ள இருக்கவங்க யாருமே நம்பல. அப்புறமா இவங்களாம் வெளியில வந்து பாக்குறாங்க. வாசிங்க. அவளோ அவர்தான் என்று உறுதியாய் சாதித்தாள். அப்பொழுது அவர்கள், அவருடைய தூதனாய் இருக்கலாம் என்றார்கள். பேதுரு பின்னும் தட்டி கொண்டிருந்தான். அவர்கள் திறந்த போது அவனை கண்டு பிரமித்தார்கள். கண்டு என்ன பண்ணாங்க? பேதுருவை நாளைக்கு சாக போறான்னு நினைச்ச மக்கள், விசுவாச குடும்பங்கள், விசுவாசிகள் எல்லாருமே, அதுவும் அத்தனை ஜெயிலுக்குள்ள, ஒரு பெரிய ராஜாவுடைய அரண்மனைக்குள்ள இருக்கிற ஜெயில போட்டு வச்சிருக்கிறாங்க. அவனை நாங்க ஜெபிச்ச அந்த ஜெபித்துக்கு வெளியில, அறைக்கு வெளியில வந்து பாக்குறாங்க. அதை பார்த்த உடனே பிரமிக்கிறாங்க. பிரமிப்பு உண்டாகமா இருக்காதா? ஏன்னா நாளைக்கு செத்துருவான்னு நினைச்ச ஒரு மனுஷன் இன்னைக்கு நம்ம ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கோம், கடைசியில பார்த்தா நமக்கு முன்னாடி வந்து நிக்கிறாரே இவரு அப்படின்னு அதை பார்த்து அவர்கள் பிரமித்தார்கள். அல்லேலூயா. கடைசியாக சொல்லுகிறேன், உங்களுடைய சிறை இருப்புகளை மாற்றி உங்களை பார்க்கிறவர்கள் பிரமிக்கத்தக்கதாக செய்ய போகிறார். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில நான் மரித்து விடுவேனோ, நாளை தினத்துல எனக்கு முடிஞ்சிடும் என் வாழ்க்கை முடிகிற மாதிரி இருக்கு அப்படின்னு நீங்க யாராவது இங்க நினைச்சு கொண்டு இருந்தீர்கள் என்றால் நான் சொல்லுகிறேன், உங்களை வாழ வைத்து பிரமிக்க செய்வார். தூதனை அனுப்பி உங்களை விடுவித்து உங்களை வாழச் செய்வார். உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து சுகமா இருப்பீர்கள். உங்களை காண்கிறவர்கள் பிரமிப்பார்கள். இவன் எப்படி வெளியே வந்தாரு? யார் விடுவிச்சது? அப்புறம் சொல்றான் அவன், தூதன் என்னை கொண்டு வந்தார் என்று சொல்லி தூதனையே உங்களுக்காக அனுப்பி உங்களை பிரமிக்க செய்ய தேவன் வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மாதம் பிரமிப்பான காரியங்களை, பிரம்மாண்டமான காரியங்களை உங்களுக்காக செய்ய போகிறார் என்பது மாத்திரம் நிச்சயமா இருக்கிறது. ஆமென். நான் கேட்ட வார்த்தையின்படி உங்கள் வாழ்க்கையை நீர் ஆஸ்வதிங்கப்பா. ஆமென். ஆண்டவர்களே, வசனம் சொல்லுகிறது, சொந்த ஊர்ல போய் பிரசங்கம் பண்ணாரு. அவர்கள் விசுவாசிக்காதபடினால் அந்த வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படாமல் போயிற்று. விசுவாசித்தவர்களோ, பவுல் சொல்றான், விசுவாசித்தவர்களோ
அந்த சுதந்திரத்தை அடைந்தார்கள் கிறிஸ்துவின் மூலமாக. விசுவாசியாதவர்களோ அதை இந்நாள் வரைக்கும் அடையாது இருக்கிறார்கள். இன்றைக்கு பேசின இந்த வார்த்தையை விசுவாசித்த உங்கள் வாழ்க்கையில் பிரமிப்பை நீங்கள் பார்ப்பீர்கள். சுற்றிலும் முதல்ல நீங்கள் பிரமிப்பீங்க, ஆச்சரியப்படுவீங்க, அதிசயப்படுவீங்க. எப்படி நடந்துச்சுன்னு ஆச்சரியப்படுவீங்க. இது தீர்க்கதரிசனமாய் ஊழியக்காரனை உங்களை பார்த்து பேசுகிறேன். இரண்டாவதாக, உங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் ஆச்சரியப்படுவாங்க. உங்கள் சொந்த பந்தங்க ஆச்சரியப்படுவாங்க. உங்கள் உடன் பிறந்தவர்கள் ஆச்சரியப்படுவார்கள். மூன்றாவதாக, ராஜாக்கள் உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள், பிரமிப்புப்படுவார்கள். இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தை 100க்கு 100 எங்களுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில், ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நிறைவேறிய சாட்சி உண்டாகட்டும். ஆண்டவர் பிளஸ் பண்ணுறேன். இது இந்த நாள் முதற்கொண்டே நடக்க ஆரம்பிக்கட்டும். உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்வோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கரங்களை உயர்த்தி உங்களை ஆஸ்வதிக்கிறேன். கர்த்தர் உன்னை ஆஸ்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை மேல் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம், அந்யோன்யம் இன்றும் என்றும் சதாகாலங்களிலும் நம் அனைவரோடு கூட நீடித்த நாள் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஒருத்தர் வாழ்த்தும் போது பிரமிக்க செய்வான்னு சொல்லிட்டு